ஒரு கிராமத்துல வாழ்ந்து வந்த செல்வந்தர் ஒருவர் பூசணிக்காய் மேல் இருந்த ஆசையில பக்கத்து தோட்டத்துல இருந்து ஒரு பூசணிக்காய திருடிடுறாரு. இது தெரிஞ்ச அந்த ஊர் மக்கள் அவரை பூசணிக்காய் திருடன் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவரோட வீடு கூட பூசணிக்காய் திருடர் வீடு அப்படின்னு மாறி போச்சு. பல வருடங்கள் ஆகியும் பல தலைமுறைகள் கடந்தும் அந்த பேர் மட்டும் அந்த வீட்டுக்கு மாறவே இல்லை. ஒரு நாள் இரண்டு பேர் தெருவுல பேசிக்கிட்டு போகும்போது, அந்த பூசணிக்காய் திருடர் வீட்டை தாண்டி போனா அந்த கோவில் வரும் அப்படின்னு இவரு காது படவே சொல்லிட்டு போறாங்க. இதை கேட்ட செல்வந்தருக்கோ ஏதோ தெரியாம செஞ்ச ஒரு தப்புக்காக இவ்வளோ நாள் இப்படி திருடன் பட்டத்தோட வாழுறோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு ஞானிய பார்த்து நடந்ததெல்லாம் சொல்றாரு. அவர் சொன்னதை கேட்ட ஞானி அவர்கிட்ட, உன் வீட்ல தினமும் 100 பேருக்கு சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அந்த செல்வந்தரும் ஞானி சொன்னதை போலவே தினமும் 100 பேருக்கு சாப்பாடு போடுறாரு. ஒரு வாரம் கழித்து அவரு ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒருவன், அந்த தச்சர் வீடு எங்க இருக்கு அப்படின்னு ஒருத்தனை பார்த்து கேட்க, அதுக்கு இன்னொருத்தனும், அதுவா, அது அந்த தினமும் சாப்பாடு போடுவார்ல அந்த ஐயா, அவர் வீட்ல இருந்து 3வது வீடு அப்படின்னு பதில் சொல்றான். இதை கேட்ட அந்த செல்வந்தர், பூசணிக்காய் திருடுனது தப்புதான், ஆனா ஒரு நல்லது பண்ணதும் நான் தெரியாம பண்ண சிறிய தவறு மறைஞ்சு போயிருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு.